15வது ஸ்லோகம். மன்யமானஹ ததா. இங்க 2 கோடு இருக்கிறதுனால ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். மன்யமானஹ ததா ஆத்மானம் அனஷ்டஹ நஷ்டவத் மிருஷா. மன்யமானஸ்ததாத்மானமனஷ்டோ நஷ்டவன் மிருஷா. நஷ்டே இங்க ஒரு கோடு தான் இருக்கு, அப்போ ஷார்ட் ஆயிட்டு ஆ. நஷ்டே அகங்கரணே ചേർത്തി ചൊല്ലർത്ത. നഷ്ടേഹങ്കരണേ ദ്രഷ്ട നഷ്ടവിത്ത ഇവ ആതുരഃ. മന്യമാനസ്തദാത്മാനമനഷ്ടോ നഷ്ടവൻ മൃഷാ. നഷ്ടേഹങ്കരണേ ദ്രഷ്ട നഷ്ടവിത്ത ഇവാതുര. அகங்கரணே நஷ்டே. அகங்கரணமாயிருக்கிற, அகங்கார காரணமாயிருக்கிற விஷயங்கள் இல்லாம அகர்த்த அகங்காரம் மட்டும்தான் இல்லாம ஆகிறது. அப்பவும் இந்த நான் அப்படிங்கிறது இல்லாம ஆகிறது இல்லை. சரீரத்துல ஃபீவர் வந்துட்டு டேப்லெட் எல்லாம் போட்டு ஃபீவர் குணமானா ஃபீவர் மட்டும்தான் இல்லாம ஆகிறது. சரீரம் இந்த நான் அப்படியேதான் இருக்கேன் இல்லாம ஆகிறது இல்லை. அதே மாதிரி அகங்கார காரணமாயிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லாம ஆகிறத, என்னோடது எனக்கு இப்படி இருக்கிற நான் நான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லாம ஆகிறத, அந்த அகங்காரம் மட்டும்தான் இல்லாம ஆகிறது. நான் அப்படிங்கிறது இல்லாம ஆகிறது இல்லை. டாப் மோஸ்ட் பதவியில இருக்கிறத அகங்காரம் உண்டாகலாம். நான் ரொம்ப பெரிய போஸ்டில் இருக்கிறவனாக்கும் அப்படிங்கிற தோணல் உண்டாகலாம். அந்த பதவி நஷ்டமானாக்கா அகங்காரம் மட்டும்தான் இல்லாம போறது. நான் அப்படிங்கிற அந்த பர்சன் இல்லாம ஆகிறது இல்லை. ராஜாக்கு ராஜ்யம் நஷ்டப்பட்டானாலும் ராஜா இல்லாம ஆகிறது இல்லை. அனஷ்டஹா அகம், நான் இல்லாம ஆகிறதில்லை. இந்த ஜீவித யாத்திரையில அகங்காரத்துக்கு காரணமான என்னோட வேஷம் மட்டும்தான் இல்லாம ஆகிறது. இந்த சரீரத்துக்கு நாசம் உண்டாகிறதில்லை, உண்டாயிட்டில்லை. சரீரத்துக்கு நாசம் உண்டாகும், ஆனா இந்த டைம்ல உண்டாயிட்டில்லை அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொல்றது. அகங்காரத்துக்கு காரணமான பொருள்களாக்கும் இல்லாம ஆகிறது. எனக்கு எந்த விதமான நாசமும் சம்பவிச்சிட்டில்லை. மறுபடியும் எனக்கு பதவியை வீண்டெடுக்கலாம், மறுபடியும் சத்ரு ராஜ்யங்கள் கிட்ட எல்லாம் யுத்தம் செஞ்சு நான் ராஜாவாகிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கு. மறுபடியும் நான் ராஜாவாகிறதுக்கு சாதிக்கும். காரணம் எனக்கு ஜீவன் அப்படிங்கிறது இருக்கு, நான் இல்லாம ஆயிட்டில்லை. ஜீவன் இருக்கு எனக்கு, அதனால இனியும் எனக்கு அந்த பதவியில டாப் மோஸ்ட் பதவியில எல்லாம் வரலாம். சரீரம் இனியும் எனக்கு நசிச்சிட்டில்லை. இருந்துட்டு கூடியும் சாட்சி ரூபத்துல இருக்கிற அந்த ஜீவன் சங்கடப்படத்தான் செய்யறது. எனக்கு ராஜாவோடு பதவி போயிடுத்தே, ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் பதவியிலேயல்லவோ நான் இருந்தேன், அந்த பதவி நஷ்டமாயிடுத்தே அப்படின்னு அந்த ஜீவன் சங்கடப்பட்டுக்கிறது. என்னோட பதவி போச்சே அப்படின்னு சாட்சி ரூபத்துல திரஷ்டா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நான் நஷ்டவித்தகா இவா, பணமெல்லாம் நஷ்டப்பட்டவன மாதிரி ஆதுரகா சங்கடப்படுறது. வித்தம் ஜனனகா தனம், நிறைய தனம்
இருக்கிறவனுக்கு தனவான் அப்படின்னு பேரு. அந்த தனவானோட எல்லா தனமும் நஷ்டமானாலோ அதுக்கப்புறம் அவனை தனவான்னு கூப்பிட முடியாது, தரித்திரன் அப்படின்னு அவருக்கு பேரு மாற்றம் உண்டாகும். இப்ப காலம் அப்படிங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டது. தனவானாயிருந்த ஒருத்தன் பணமெல்லாம் நஷ்டப்பட்டு தரித்திரனாயிட்டு துக்கிக்கிற மாதிரி தனிகனாக்கும் நான் அப்படிங்கிற அகங்காரம் இப்ப அவனுக்கு இல்லை. தரித்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு தலகுனிவு வந்து சேர்ந்தவன மாதிரி. தனம் நஷ்டமாச்சு, ஆனாலும் அவனுக்கு அந்த தனவான் அப்படிங்கிற அந்த ஒரு பேருதான் இல்லாம போச்சு. அவனுக்கு நாசம் சம்பவிச்சிட்டில்லை. மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு சாதிக்கலாம், மறுபடியும் குபேரனாகிறதுக்கும் சாதிக்கலாம். தனம் நஷ்டமானவன் நான் ஒண்ணுமில்லாதைக்கு போயிட்டேனே அப்படின்னு புலம்பி தீர்த்து அழறா மாதிரி. பணம் வரவும் போகவும் செய்யும், பதவி அப்படிங்கிறது வரவும் போகவும் செய்யும். எனக்கு எந்த விதமான ஒரு சேஞ்சும் இல்லை. சாட்சி ரூபத்தில் இருக்கிற இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற பகவானோடு அந்த சைதன்யம் எனக்குள்ள இருக்கு. அதனால நான் இறந்து போயிட்டொன்னும் இல்லை, நான் இப்போ உயிரோட தான் இருக்கேன். அழியக்கூடின பொருளுகளில அட்டாச்மெண்ட் உண்டாகிறத துக்கத்துக்கு காரணமாகிறது. அழியாத பரம்பொருளில அட்டாச்மெண்ட் வச்சானாக்கா ஆனந்த அனுபவம் உண்டாகிறது. தது அது ஆத்மானம் தனக்கு அகங்காரம் உண்டாக்கின விஷயங்களை எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாம போனோன்னு ஜீவனுக்கு என்ன தோணுறது? ஜீவனுக்கு கூடியும் ஒரு அழிவு வந்துட்டதாயிட்டு ஜீவனுக்கு தோணுறது தானும் கூட நஷ்டவது இல்லாம ஆயாச்சோ அப்படின்னு. ஜீவாத்மா யதார்த்தத்துல இல்லாம ஆயிட்டில்லை, மிருஷா வியர்த்தமாயிட்டு. ஜீவாத்மா மன்யமானஹா இப்படி நினைக்கிறது. என்னோட பணம் போச்சே, பதவி போச்சே, இனி ஞானந்துக்கு வாழணும் இப்படின்னு எல்லாம் அந்த ஜீவாத்மா நினைக்கிறது. ஆதுரஹா ஜீவாத்மா சங்கடப்பட்டு அழறது. കളക്ടർ ஆவறதுக்கு 2-3 தடவை எக்ஸாம் எழுதி ஃபெயிலாயி மறுபடியும் எழுதி மறுபடியும் ஃபெயிலாயி மறுபடியும் எழுதி அப்ப கிடைக்கும் ஒரு சக்சஸ். 10ஆம் கிளாஸ் ஜெயிக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஜெயிக்கிறத ரொம்ப ரொம்ப குஷி உண்டாகும். ஆனா உண்டே நிறைய தடவை தோத்து தொப்பி போட்டுண்டு அப்புறமா ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறத விட ஒரு சந்தோஷமாக்கும் உண்டாகும். அதுவும் ടോപ്പ് മോസ്റ്റ് മാർക്കിലെ സക്സസ് கிடைக்கிறதையோ அது ஒரு பெரிய பெரிய பரமானந்தமாக்கும். தோக்கறத வேதனைப்படுற ஜீவன், ஜெயிக்கிறத ஆஹ்லாதப்படுறது, குஷியாயிட்டு துள்ளி சாடுறது. யதார்த்தத்துல ஜீவனுக்கு தோல்வி அப்படிங்கிறதோ ஜெயம் அப்படிங்கிறதோ இல்லை. இந்த ஜெயமாயிட்டும் பராஜயமாயிட்டும் இந்த ஜீவனுக்கு எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஆனா இந்த ஜீவன் സ്വയമായിട്ട് எல்லாத்துக்கிட்டையும் மிங்கிளாகிறது. ശരീരം பல விஷயங்களை இந்திரியங்களை நாடி செய்யறது. ஆனா அந்த ஜீவன் அதிலெல்லாம் மிங்கிளாகிறது. இந்த ஜீவனோடு அட்டாச்மெண்ட் ஆக்கும். துக்க காரணம் ജീവനോട് പ്രകൃതിയുമായിട്ടിരിക്കുന്ന അറ്റാച്ച്മെന്റ് ആക്കും ദുഃഖ കാരണം. ജീവൻ എല്ലാവിധ പ്രകൃതി விஷயங்களிலேந்தும் விட்டு நின்னானாக்கா அதுக்கப்புறமா துக்கம் அப்படிங்கிற அனுபவம் இல்லை, பரமானந்தம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பகவான் இங்க அம்மாவுக்கு வர்ணிக்கிறார்.
16வது ஸ்லோகம். ஏவம் பிரத்யவமிருஷ்ய அசௌ ஆத்மானம். ஏவம் பிரத்யவமிருஷ்ய ஆத்மானம் பிரதிபத்யதே. ஏவம் பிரத்யவமிருஷ்ய அசௌ ஆத்மானம் பிரதிபத்யதே. ச அஹங்காரஸ்ய சாஹங்காரஸ்ய த்ரவ்யஸ்ய யஹ அவஸ்தானம் அனுக்ரஹः யோவஸ்தானமனுக்ரஹः. ஏவம் பிரத்யவமிருஷ்ய ஆத்மானம் பிரதிபத்யதே. சாஹங்காரஸ்ய த்ரவ்யஸ்ய யோவஸ்தானமனுக்ரஹः. ஜீவன் பிரகிருதியுமாயிட்டு மிங்கிளாகர்த்தியாக்கும் துக்கம் அப்படிங்கிற அனுபவம் அப்படிங்கிறத பகவான் சொன்னதை நம்ம பார்த்தோம். ஆத்மாவு மட்டும் சாட்சியாயிட்டு இருக்கு. சரீரம் நசிச்சாலும் ஆத்மாவு நசிக்காதக்கு ஸ்திதி பண்றது. இது தெரிஞ்சுக்கிற ஞானி அகங்கார விஷயங்களை பிரகாசிப்பிக்கிற இந்த அகங்கார விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரமாயிட்டு இருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு பகவான் இங்க அம்மையான தேவகூதிக்கு சொல்லிட்டு இருக்கிறது யாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சத்ருமித்ர பாவம் துக்கத்துக்கு காரணமா இருக்கு. ஏவம் இந்த விஷயத்தை சம்பந்திச்சு பிரதி அவமிருஷ்யதே பிரத்யவமிருஷ்யதே. அவமர்ஷனம் அப்படின்னாக்கா உரைச்சு பார்க்கிறது. பிரத்யவமர்ஷனம் அப்படின்னா நன்னா உரைச்சு பார்க்கிறது. இப்போ கோல்டெல்லாம் கொண்டு நம்ம பிளட்ஜுக்கு வைக்கிறதுக்கு வேண்டிட்டு பணம் வாங்கறதுக்கு வேண்டிட்டு போனா இது கோல்டாக்கும் சொன்னா அப்படியே நம்பவே மாட்டா. அதை உரகல்லில் போட்டு நல்லா உரைச்சு பருப்பா இது கோல்டு தானா அப்படின்னு. கொஞ்சமா உரைக்க மாட்டா. நம்ம இங்கே என்ன நினைப்போம், இப்படி போட்டு உரைக்கிறாளே அந்த கோல்டை தேஞ்சு போகாதா அப்படின்னு நினைப்போம். அப்போ நல்லா உரைச்சு பார்ப்பா. அதே மாதிரி சத்ருமித்ர பாவம் துக்கத்துக்கு காரணமா இருக்கு. அந்த விஷயத்தை நன்னா உரைச்சு பார்த்துட்டு கோல்டை உரைச்சு நல்ல கோல்டாக்குமா அப்படின்னு பார்க்குற மாதிரி உரைச்சு பார்த்துட்டு அசத்தியமா இருக்கிறத தெரிஞ்சுண்டு சத்தியத்தை பிரகடனப்படுத்துறதுக்காயிட்டு உரைச்சு பார்த்துட்டு கோல்டு நகையாக்குமா கவரிங் நகையாக்குமா அப்படின்னு திட்டப்படுத்துற மாதிரி நம்மளோட புத்தியில எல்லாம் சிந்தனை பண்ணி உறப்பிக்கணும் அப்படின்னு இங்க பகவான் சொல்றார். அசௌ ஜீவாத்மா பரபிரம்மே ஆன அந்த ஜீவாத்மா ஆத்மானம் தன்னோடு തന്നെ பிரதிபத்தியதே யதார்த்த ஸ்வரூபமாயிருக்கிற அந்த பிரம்மத்தை பிராபிக்கிறது. புத்தியில சிந்திச்சு சத்தியம் என்னது சத்தியம் இல்லாதது என்னது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அசத்தியமா இருக்கிறத விட்டுண்டு சத்தியமானத திருடமாயிட்டு பிடிக்கிறத யதார்த்த ஸ்வரூபமாயிருக்கிற அந்த பரபிரம்மத்தை ஜீவாத்மா பிராபிக்கிறது. யஹா அந்த ஜீவாத்மா தான் ச அகங்காரஸ்ய அகங்காரத்தோடு கூடின ச திவ்யஸ்ய எல்லாத்துக்கும் அவஸ்தானம் எல்லா பொருள்களோடும் கூடின இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லாத்துக்கும் அவஸ்தானம்
ஆஸ்தானம் ஆசிரியமாயிருக்கு. பரம்பொருள அந்த മനസ്സിലയിക്കർത്ത പരമ്പൊരുള മനസ്സിലയിക്കർத்த பரம்பொருளை ஆசிரியிச்சிட்டாக்கும் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியறது. பரமாத்ம ஸ்வரூபமாயிருக்கிற ஜீவனுக்கு ஒன்னையும் ஆசிரியிக்க வேண்டின காரியமில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியறது. பரமாத்மாதான் பிரகிருதியோடு இந்த அடிஸ்தானம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியறது. அனுகிரகம் கொடுக்கறதும் இந்த பரமாத்மாதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியறது. பரம்பொருளோடு ஆജ്ഞയില്ലാதக்கு பிரகிருதிக்கு சலனமில்லை. பரம்பொருளான அந்த சைதன்யத்தாலேயாக்கும் பிரகிருதி ஆக்டிவேட் ஆகிறது. பிரகிருதியை ஆக்டிவேட் செய்யறது நான் அப்படிங்கிறதுனாலேயாக்கும். அந்த பரமாத்மா ஜொலிச்சு நிற்கிறது. பிரகிருதிக்கு 0 வேல்யூ, பரம்பொருளுக்கு வேல்யூலெஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். பிரகிருதிய ஆக்டிவேட் செய்யற அந்த பகவானோடு சைதன்யம், பகவானோடு சைதன்யத்தாலேயாக்கும் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. பிரகிருதி அப்படிங்கிறது ஜடப்பொருளாக்கும், அதனால அதுக்கு 0 வேல்யூ ஆக்கும். பரம்பொருள் அப்படிங்கிறது ஜீவ சைதன்யமாக்கும், அதனால பரம்பொருளோட வேல்யூ அப்படிங்கிறது வேல்யூலெஸ் வேல்யூ ஆக்கும். விலை மதிக்கத்தகாத அளவுக்கு வேல்யூ அப்படின்னு பகவான் அம்மா கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு புத்திய நன்னா தேய்ச்சு மினுக்கி உரசி பார்த்து சத்தியம் என்னது சத்தியமல்லாதது என்னது அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவான் இங்க அம்மாவுக்கு சொல்றார். 17வது ஸ்லோகம். அதிலேந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் தேவஹூதி பகவான் கிட்ட தன்னோட டவுட்டை கேட்கறதாக்கும் பார்க்கிறோம். அதனால தேவஹூதி ருவாஜா 17வது ஸ்லோகம். புருஷம் பிரகிருதிஹி பிரம்மன். புருஷம் பிரகிருதிர் பிரம்மன் ந விமுஞ்சதி கர்ஹிஜித். ந விமுஞ்சதி கர்ஹிஜித். அந்யோன்ய அபாஸ்ரயத்வாத் ச நித்யத்வாத் அனயோஹோ பிரபோ. அந்யோன்யாபாஸ்ரயத்வாத் நித்யத்வாதனயோ பிரபோ. புருஷம் பிரகிருதிர் பிரம்மன் ந விமுஞ்சதி கர்ஹிஜித். அந்யோன்யாபாஸ்ரயத்வாத் நித்யத்வாதனயோ பிரபோ. தேவஹூதி பகவான் கிட்ட கேட்கிறா, பிரபோ அப்படின்னு கூப்பிட்டு, பிரகிருதி புருஷன் இப்படி இருக்கிற 2 விஷயம் பரஸ்பரம் ஒண்ணுக்கொன்னு ஆசிரியிச்சுண்டு இருக்கிறதுனாலையும் 2ம் எப்பவும் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இந்த பிரகிருதி இந்த புருஷனை விட்டு பிரியறது இல்லையே. பின்ன எப்படியாக்கும் பரபிரமத்தை தனியா நம்மளால பிடிச்சுக்க முடியும் இந்த பிரகிருதியை விட்டுட்டு? அதாக்கும் அம்மையான தேவஹூதியோடு டவுட்டு. பிரபோ, சர்வத்துக்கும் காரணமா இருக்கிற ஆதிநாராயணா,
என்னோட எல்லா சந்தேகங்களும் இல்லாம பண்றதுக்கு உங்களுக்கு சாதிக்கும். சத் அசத் விஷயங்களை செப்பரேட் செஞ்சு சொல்லறதுக்கான திராணி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதால அது அப்படியெல்லாம் சொல்லிண்டாக்கும் பிரபோ அப்படின்னு அம்மாவான தேவஹூதி பகவானை கூப்பிடுறா. பிரம்மன், பிரம்மவித்தான பகவானே, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை, அதனாலேயாக்கும் பிரம்மன் அப்படின்னு அம்மா புத்திரனை கூப்பிடுறது. பிரபோ அப்படின்னும் பிரம்மன் அப்படின்னும் தேவஹூதி புத்திரனான கபிலனை கூப்பிடுறா. എന്നിട്ട് சொல்றா, புருஷம் பிரகிருதிஹி கர்ஹிஜித் ந விமுஞ்சதி. புருஷன் அப்படிங்கிற ஜீவனை பிரகிருதி அப்படிங்கிற மாயை, திரிகுணங்களால உண்டான மாயை அப்படிங்கிற தத்துவம் கர்ஹிஜித் ஒருபோதும் ந விமுஞ்சதி விட்டு நிற்கிறதில்லையே. பிரகிருதியும் புருஷனும் எப்பவும் சேர்ந்துண்டாக்குமே இருக்கா. சக்தி இல்லை அப்படின்னா சிவன் அப்படிங்கிற பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு சலனம் இல்லை. மாயாசக்தி இல்லை அப்படின்னா பரபிரம்மத்துக்கு சலனம் இல்லை. பிரம்மம் அப்படிங்கிற சிவன் இல்லை அப்படின்னா சக்தி அப்படிங்கிற மாயை ഉണ്ടാകരുതില്ലയേ. അന്യോന്യം പരസ്പരം ഒന്നുക്കൊന്ന് അപാശ്രയത്വാത് ஆசிரயிச்சுண்டு இருக்கிறவாளாக்குமே இந்த பிரகிருதியும் பரம்பொருளும். சமுத்திரம் இல்லை அப்படின்னா சமுத்திரத்திலிருந்து உண்டாகிற அலையும் இல்லை. தங்கம் இல்லை அப்படின்னா தங்கத்திலிருந்து உண்டாக்குற தங்க நகைகளும் இல்லை. மண் இல்லை அப்படின்னாக்கா மண்ணால உண்டாக்குற பாத்திரங்களும் கிடையாது. காரணம் இல்லை அப்படின்னா காரியம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி அனையோகோ இந்த பிரகிருதியோடும் பரம்பொருளோடும் நித்தியத்வாது நித்தியத்துவம் காரணமாയിട്ടും ரெண்டும் எப்பவும் ஒன்னுக்கொன்னு ஆசிரயிச்சுண்டு இருக்கிறதுனாலேயே எப்பவும் இந்த ரெண்டும் இருக்கு. அதனாலேயே பரஸ்பரம் ஆசிரயிச்சுண்டும் நிற்கிறது. இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன். பிரகிருதி ஒருபோதும் புருஷனை பிரிஞ்சு நிற்கிறதில்லை அப்படிங்கிறதும் நான் தெரிஞ்சுட்டேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. அதனாலேயே இந்த புருஷனுக்கு எப்படி சுதந்திர அவஸ்தை உண்டாகும்? பிரகிருதியை விட்டு நிற்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்? பிரகிருதியையும் புருஷனையும் தெரிஞ்சுண்டு செப்பரேட் செய்யறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தேவஹூதி பகவான் கிட்ட கேட்கிறா.